எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானும், எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவான். அந்த கலாச்சாரம் முற்றுமுழுதா யாழ்ப்பாணத்துல இல்லை. மிருதங்கம் வாங்குற அளவுக்கு அம்மாக்கள்டையோ அப்பாட்டையோ வசதி இல்லை. பண்றது என்னுடைய ஈழத்து தமிழ், என்னுடைய செந்தமிழை பாட்டுக்கு கொண்டுறவனும் வேலுக்கும் எனக்கும் ஏதோ அத மாதிரி என்னுடைய அப்பா தான் என்னுடைய முதல் கலைக்குரிய ஆசான். அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் சிறப்பாக இடம்பெற்ற ஒரு விஷயம்தான் வாகீசனுக்குரிய கௌரவிப்பு, ஈழத்து கலைஞனுக்குரிய ஒரு கௌரவிப்பு. இன்றைய நாளில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் இணைந்து, இணுவில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாமே இணைந்து இணுவையூர் தந்த ஒரு மைந்தனாக வாகீசனுக்குரிய கௌரவிப்புகளை சேர்ந்திருந்தார்கள். அந்த காட்சி தொடர்பான ஒரு காணொளி முதலாவது காணொலியாக பதிவேற்றியிருந்தான். இது அந்த பதிவினுடைய இரண்டாவது காணொளி. இந்த காணொலியிலே வாகீசன் தன்னுடைய அனுபவங்கள், இந்த பாடல் இப்பொழுது அண்மை காலமாக பட்டி தொட்டி எங்கும் பரவி கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த பாடல் தொடர்பான விளக்கம், தன்னுடைய இந்த வளர்ச்சியினுடைய காரணங்கள், பல விஷயங்களை பகிர்ந்திருந்தார். தொடர்ந்து அவருடைய அந்த உரையினை இந்த காணொலியூடாக நீங்கள் முழுமையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற அன்பு தம்பி வாகீசனுடைய ஏற்புரையோடு கூடிய சொல்லிசை பாடலோடும் இணைய இருக்கின்றோம். உங்களுடைய செவியோரம் ஒரு தலை வாழை இலையை விரித்து வைத்து அறுசுவை உணவுக்கு தயாராகும். தென் திசை தன்னில் புறம் தென்னவன் மடி தவழ்ந்து நாவலர் பாவலர் நாவில் நச்சனம் மாடி உலகெங்கும் உலாவரும் தமிழே என் உயிரே உனக்கு என் முதற்கண் வந்தனங்கள் மற்றும் இனிவில் பரராயசேகரனையும் என் இனிவில் கந்தவேல் பெருமானையும் மனதில் நிறுத்தி இங்கு வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என்னை வாழ்த்த வந்த அனைத்து உறவுகளுக்கும் வருக வருக என்று முதலில் வரவேற்பை வழங்கி ஏற்புரை, அதாவது எனக்கு இந்த எப்படி சொல்றது, ஒவ்வொரு போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கிறேன். ஒரு பேச்சு போட்டியா பேசுறதுக்கு தெரியும், ஒரு ஏற்புரை வழங்கவோ ஒரு விருந்தினராக போய் பேசுறதுக்கோ தெரியாது. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து தான் உடனே நான் அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன், இதனால் முடியுமா முடியாதான்னு. அப்படி நான் முயற்சி செஞ்ச எல்லாமே ஏதோ ஒரு வகையில் சரியாக இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் இந்த ஏற்புரையை வழங்க இருக்கிறேன். அதில் எல்லாருக்கும் முதல் இந்த பாராட்டு விழா இது வாகீசனுக்குரிய பாராட்டு விழா கிடையாது. இது இந்த மண்ணுக்கான பாராட்டு விழா. அதோட இது என்னுடைய அம்மா அப்பாவுக்கான, என்னுடைய தமிழுக்கான பாராட்டு விழா. அப்படி பார்த்து தான் நான் இந்த பாராட்டு விழாவுக்கே ஓமன்னு சொன்னான். இல்லாட்டி இந்த பாராட்டு விழாவில் எனக்கு விருப்பம் இருக்கல. உண்மையிலேயே பாராட்டு விழான்றது ஒரு தனி மனிதனுக்கான விஷயம் கிடையாது. அவன் என்ன செய்கிறான், அதால் என்ன நடக்குது, சமூகத்துக்கு என்ன கிடைக்குது என்றதை வச்சு கொண்டு தான் பாராட்டு விழா. அந்த வகையில் முதல்ல நான் இந்த அம்மா அப்பா சார்ந்து பேசிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு வரேன். நான் பிறந்து வளர்ந்து ஆரம்ப கட்டத்தில் அறநெறி பாடசாலை திருநெறி தமிழ் பல்கலைக்கழகத்தில், அம்மா ஒரு அறநெறி ஆசிரியர். அங்கே நான் முதலாக சின்ன சின்ன தேவாரங்கள், சின்ன பேச்சு போட்டிகள் அதுகளில் பங்கு பெற்றி, அதுக்கு பிறகு பாடசாலை கல்வியில் எனக்கு கல்வியில் ஒரு சுட்டித்தனம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த படிப்புகளில் கொஞ்சம் குழப்படிகள் விடுவேன். ஆனால் அம்மாவுக்கு கொஞ்சம் பயம். அது உண்மையாகவே அம்மா ஒத்துக்கொள்ளுவா, அம்மாவுக்கு பயம். அதனாலேயே கொஞ்சம் படிப்பில் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறது. இங்கே அரிச்சலோம் மாஸ்டர் இருக்கிறார், அரிச்சலோம் ஐயா அவர்கள். அவர்கிட்ட நான் அடிவாங்காத நாளும் கிடையாது. அதை மாதிரி அவர்கிட்ட படித்து அவர்கிட்ட வழிகாட்டலில் தான் அடுத்த கட்ட இந்த நகர்வு இருந்தது. ஏன்னு சொன்னால், ஒரு வகுப்பில் ஒரு மாணவன் குழப்படி என்று சொன்னால் அதுக்குரிய கண்டிப்பும் இருக்கணும், அதற்கான கல்வி முறையை சரியாக கொடுக்குற முறையும் இருக்கணும். அது அங்கேருந்து கிடைச்சது. ஸோ கலை என்று பார்க்க போனால் என்னுடைய அம்மா தான் என்னுடைய முதல் கலைக்குரிய ஆசான்.
அதை மாதிரி என்னுடைய அப்பா தான் என்னுடைய முதல் கலைக்குரிய ஆசான். அதை தாண்டி தான் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்து நான் பயின்றது முதலாவது சாந்தி டீச்சர்ட்ட நடனமங்கிற அக்கா ஆடிக்கொண்டு கேட்கல. நான் கிளம்பி நின்று இடுப்பில் கை வச்சு கொண்டு டான்ஸ் பண்ணேன், வாங்க கூப்பிட்டு ஆட விட்டு நடனம் பயின்றேன் நான். அதுக்கு பிறகு அப்படியே குமரவேல் சார்கிட்ட படித்தேன் நான். அது மாதிரி என்னுடைய பள்ளிக்கூட ஆசிரியர் மனோகரன் ஆசிரியர் இருந்தவா, அவர்கிட்ட படித்தேன் நான். ஸோ நடனத்துறையில் மட்டும்தான் என்னுடைய ஆர்வம் இருந்தது. அப்படி இருக்கைகளை மிருதங்கம் வாசிக்க எனக்கு விருப்பம். மிருதங்கம் வந்து யாரும் வாசித்தா சின்னண்டு ஒரு டிஃப்ரெண்டான சத்தம் வருது, எப்படி வாசிக்கணும்ன்ற ஒரு ஆசை. அப்போ அதையும் ஆரம்ப கட்டத்தில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அனந்தரூபான நாட்டை. அப்படியே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நான் விக்னர் மாமா தான் கூப்பிட்றேன். விக்னர் மாமா இங்கே வந்திருக்கா கூட தெரியாது, இருக்கிறேன். ஸோ ஐயா பின்னிருக்கிறப்ப நான் அங்கே வந்து சரஸ்வதி பூசை நேரத்தில் இருந்து மிருதங்கம் வாசிப்பேன். அப்போ இருக்கிற மிருதங்கம் வாங்குற அளவுக்கு அம்மாக்கள்டையோ அப்பாட்டையோ வசதி இல்லை. அப்போ என்ன செய்வார் என்றால், இந்த அப்பா வந்து கடையில் இருந்து கொண்டு வர அந்த கார்ட்போர்ட் பெட்டி, அதில் உடுப்படுக்கி அதெல்லாம் உடுப்படுக்கிறது, அந்த சைடில் தான் நான் மிருதங்கம் பழகினேன். அது அப்படி தான் கிரேட் 3 வரைக்குமே அப்படி தான் பழகினேன். கிரேட் 4 படிக்க தான் நான் மிருதங்கம் வாங்குறேன். அது வரைக்கும் அந்த கார்ட்போர்ட் பெட்டி எப்படியாவது நான் மிருதங்கம் வாசியை உடைஞ்சுவோம் அல்லது கடவுள் ரெண்டு வாசிச்சு நிற்பேன். ஏன்னு எனக்கு என்ன மனதில் இருந்தென்றால், எனக்கு கல்வியை தாண்டி கலையில் ஒரு ஆர்வம் இருந்தது. அதுக்கு காரணம் இந்த இணைவு. ஏனென்றால் எங்கே பார்த்தாலும் பாடல் மயம், எங்கே கேட்டீங்கனாலும் ஒரு பாடல் ஒழிச்சு கொண்டே இருக்கும். அப்படியான பாடசாலைகளும் அப்படியான கோயில் வளாகத்தையும் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம். அதோட பஜனை பாடுறது எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி எனக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்றால் இந்த கூத்து, அதாவது இந்த காத்தவராயன் கூத்து. இங்கே நடக்கிற இளந்தன சபையில் தான் அது ஸ்பெஷலாகவே இருக்கும் அந்த காத்தவராயன் கூத்து. இந்த காத்தவராயன் கூத்தை நான் கேள்விப்பட்டால் எப்படியாவது போயிடுவேன். ஏனென்றால் அந்த பாணி கேட்கறதுக்கு அந்த நடை, அதை கேட்டாலே ஒரு ஆசை. முதலாக நான் திரையில் பார்த்த ஹீரோக்களை விட இப்போ வந்து தெரிவித்த அண்ணாவை தான் நான் ஹீரோவை பார்த்துருக்கேன், காத்தவராயனா. ஸோ உண்மையை சொல்ல போனால் அப்படித்தான் என்னுடைய ஆரம்ப கட்டங்கள் இருந்தது. அதுக்கு பிறகு நான் இந்த சொல்லி செய்கிற விஷயத்துக்கு வர முன்னம் அம்மாண்ட மனசில் எல்லாட்ட அம்மா மேட்ட மனசுலையும் இருக்கும், அப்பா மேட்ட மனசுலையும் இருக்கும். என் பிள்ளை ஒரு டாக்டர் ஆகணும், என் பிள்ளை ஒரு இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை ஒரு டீச்சர் ஆகணும், ஒரு பிரின்சிபல் ஆகணும்ட்டு. அப்போ என் அம்மா அப்பாவுக்கு இருக்கிற ஆசையில் எந்த குறையும் இல்லை. ஸோ அவைகளுக்காக அம்மாவுக்காக சரி நான் உண்மையிலே மேத்ஸ் தான் நல்லா செய்வேன். ஸோ சருக்கே தெரியும், கிளாஸில் வந்து கிளாஸுக்கு வாரான் இல்லை, எப்படி 95-96 மார்க்ஸ் எடுக்கிறான் ரெண்டு கேட்பார் சார். ஆனால் சார் தெரியும் படிப்பான நான் குழப்படியாண்டு. ஸோ அதுக்கான கண்டிப்பாக தான் மற்றபடி கணித பாடத்தில் அதிக ஆர்வம் இருந்தது. சரி ஓகே இன்ஜினியராக வருவோம் என்ற ஒரு மனசில் இருக்கீங்களா. அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசை, அம்மம்மாவுக்கும் அந்த ஆசை, எங்கள்ட அப்பா முன்னிக்கிற எல்லாருக்குமே ஆசை மருத்துவத்துறையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த பிள்ளைகள் சாதிக்கணும்னு. சரி ரெண்டு ஓட்டு அம்மாக்காக தான் உண்மையாகவே பயோசைன்ஸ் நான் படித்தேன். அம்மா அப்பாக்காக படித்து ஏழில் வந்து சிட்டி போய்ட்டு நான் யூனிவர்சிட்டி கிடைக்குது கவர்மெண்ட்டில். ஆனால் எனக்கு ப்ரைவேட்டாக படித்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ பயோமெடிக்கல் சயின்ஸ் செஞ்சால் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்கலாம். அப்போ ஒரு ப்ரைவேட் இதால் போய் படிப்போம்னு தொடங்கிக்கல. வீட்டுக்கே தெரியாமல் தான் நான் இந்த கலைத்துறை என்ற ஒரு விஷயத்தையும் சேம் டைமில் நான் ரெடி பண்ணுறேன். எப்படி என்றால் அம்மாண்ட கையில் சர்டிஃபிகேட் கொடுக்கல, வெளியில் வாய்ஸில் ஒரு கலைஞனாகவும் அங்கீகாரப்படுத்தப்பட்டிருக்கணும். ரெண்டாவது தான் அந்த டைமில் நான் வெளியில் கலைத்துறைக்கு வரலாம்ன்றதை நான் பரலாக ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு மிக ஒரு ஒத்துழைப்பாக இருந்தது என்னுடைய நண்பர்கள். இங்கே பின்னுக்கு இருந்ததாக காலையில். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கல சின்ன காசுகளை சிறுக சேர்த்து எனக்கு தந்து பாட்டு செய்கிறதுக்கு ரெடி பண்ண ஆக்கள். ஸோ அப்படித்தான் இந்த கலைப்பயணம் தொடங்கினது. என்னுடைய தொடக்கத்தை மறக்கக்கூடாதுனால தான் உங்களுக்கு முன்னுக்கு சொல்கிறதுக்காக வலிக்கிட்டு இருக்கேன். இப்போ படிப்பு கல்வி டிகிரி முடிச்சுட்டு சரி இப்போ அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் இப்போ பாட்டு செய்கிறதோ அல்லது படிக்கட்டோ என்ன செய்கிறேன்ட்டு. அம்மா சொன்னால் உனக்கு என்ன தோணுதோ செய்யணும். அது வரைக்கும் படின்னு சொன்ன அம்மா சொன்ன விஷயம், உனக்கு என்ன தோணுது, உனக்கு என்ன சரின்னு தோணுது அதை செய், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்ட்டு. அதுக்கு பிறகு தான் நான் இந்த சொல்லி செய்கிற விஷயத்துக்கு வரேன். வரைக்குள்ள எல்லோரும் சொல்லாக சொல்கிற விதம் நான் மாடர்னாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரேப் பண்ணுறான். இது என்ன ரேப் பண்ணுறது, இது என்ன கலாச்சாரம், இது என்ன எங்களோட சமுதாயத்தை சீரெடுக்க போதும் அப்படின்ற ஒரு கேள்வி ஸ்டார்டிங்கில் இருந்தது. அப்போங்களே நான் தெளிவாக இருந்தேன். அப்படி என்றால் நான் வந்து எந்த ஒரு தீய விடயங்களையும் என்கரேஜ் பண்ணல. நான் பண்ணுறது என்னுடைய ஈழத்து தமிழ், என்னுடைய செந்தமிழை பாட்டுக்கு கொண்டு வரணும், அதை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் கேட்கணும். இதான் என் மனசில் இருந்தது.
அதை தாண்டி இந்த சந்த இசை என்றது இந்த கர்நாடக சங்கீதம் எப்படி இப்போ இருக்கிற இந்த ஒரு அடிப்படை என்னென்ன நாங்கள் கல்வி முறையில் படிக்கிற இந்த இசைக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே, அதாவது அருணகிரிநாதர் சொன்ன சந்த இசையிலேயே சொல்லிசை என்ற பதமும் சந்த இசையிலே இருக்கிற பதமும் ஒரே மாதிரியே இருக்கும். அதை ஒரு முன்மாதிரியாக எடுத்து இதை எங்கள்கிட்ட செந்தமிழில் நான் பாடணும், எங்கள்கிட்ட பழைய இலக்கிய வசனங்களை உள்ளே கொண்டுறணும், எங்கள்கிட்ட நான் முப்பாட்டன் ராவணன் படிக்கிறேன்னால் அந்த இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ சிலாக்கள் நீங்கள் படிக்கல எப்படி என்றால், இப்போ நான் சும்மா சொல்கிறேன், முப்பாட்டன் ராவணன் பாடுறான்டா எல்லாரும் நீங்கள் ட்ராமாவில் பார்த்துருப்பீங்க. ராவணனை வந்து ஒரு அரக்கனண்டும் அசுரன் ரெண்டும் ஒரு பொல்லாதவனாக தான் காட்டியிருக்கணும். எனக்கு அப்பேக்கிலே ஒரு கேள்வி இருந்தது, என்னது எங்கிட்ட நாட்டுன்னா மன்னன், லங்காபுரி ஆண்ட மன்னன், எந்த மன்னனையே எனக்கு எப்படி இவங்க தவறுதலாக சொல்லித்தராங்க எனக்கு ஒரு விளங்கின. அப்போ நானும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் விட்டுட்டேன். தேடி பார்க்க போயிக்கல எனக்கு ஒரு கேள்வி உதிச்சுது. எப்படி என்றாலும் ஒரு சிவபக்தன், சரியோ, ஒரு இறைவனே கதியன் இருக்கிற ஒரு சிவபக்தன், ஒரு சாமகான இசை பாடி இறைவனை மகிழ்வித்தவன், அதை தாண்டி கலை 10 தலை சிறந்ததால் தான் ராவணன் 10 தலை கொண்ட ராவணன் சொல்கிறோம். 10 தலைகள் இல்லை, கலை 10 தலை சிறந்தவன் என்றதால. ஸோ இப்படிப்பட்ட ராவணனுக்கு ஏன் ஒரு நெகட்டிவான நேம் இருக்குன்றால் சீதையை தூக்கணும் வந்துட்டார் கண்டு. இப்போ ஒரு குற்றம் நடக்குது என்றால் அந்த குற்றத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ என்னுடைய கேள்வி எப்படி என்றால், சரி ஏன் ராவணன் வந்து சீதையை கொண்டவன் பார்த்தா தன்னுடைய தங்கச்சியாருக்கு ஒரு அவமானம் நிகழுது. அதாவது இப்போ நான் சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன். என்னுடைய சகோதரி ஒரு தங்கச்சி இருக்கிறா, ஒரு காதல் வருகுது, அந்த காதலை போய் சொன்னால் என்னுடைய தங்கச்சியை எப்படி சொல்கிறது இகழ்ந்தாலோ அல்லது அவமானப்படுத்தினாலோ அண்ணனா எனக்கு கோபம் வரும். இதுதான் மனித இயல்பு. இதே தான் நடந்தது. அதாவது தன்னுடைய தங்கச்சிகளுடைய மூக்கை வந்து அறிந்து அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். ராவணன் கோபம் வருது, எப்படி நீ எந்த தங்கச்சியை கவிப்ப? அப்ப பதிலுக்காகத்தான் சீதையை கவர்ந்தார். சீதையை கவர்ந்த ராவணன் சீதையை தொட்டா தலைவடிக்கும் என்றால் ராவணனுக்கு எதுவுமே நடக்கல. அப்ப சீதையை கொண்ட போதும் அவன் கை படையலை. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை எப்படி நீங்கள் வில்லன் என்று சொல்வீங்க? இதனுடைய பெரிய கேள்வி. இதை நான் சொல்லணும் என்றால் என்னுடைய சொல்லி செய்த உறக்க சொல்லிக்கு தான் விலங்கு மனிதோ சொல்ல வாராங்க. அதனால்தான் முப்பாட்டன் ராவணன் ரத்தத்தில இந்த போர்க்கொடி பிறந்தது என்று என்னுடைய வரிகள் எழுதியிருப்பேன். இப்படியான ஒரு கேள்விகளை, இப்படியான ஒரு புரட்சிகளை சொல்றதுக்கு தான் இந்த சொல்லி செய்ய ஆயுதமாக எடுத்து முதல்ல என்னுடைய வரிகளும் அப்படித்தான் எழுதியிருப்பேன். அப்படின்னால், நான் வறுமையில வறண்டு கொடுமைகளை கடந்து கவலைகளை கலந்த கதையின் மகன், கலை மகளின் மடியில் உறங்குது என் கவிகள், திறமைகளின் சுவட்டில் ஓடுபவன், வெளியில தெரிகிற சந்திரன், வளர் புறையில பிறந்தனர் புத்திரன், சென் தமிழ் மறை தந்தனல் வள்ளுவன், ஆசையில் நான் கவி வெள்ளமை பெற்றவன், தன் வினைதானே தன்னை சுடும். இது வந்து பழமொழியை வர்ற ஒவ்வொரு வேர்ட்ஸையும் எடுத்து அகத்தின் அழகு முகத்தை தயங்கி தெரிந்தரும். அதில் இருப்பன் அகத்தின் அழகு முகத்தில் தயங்கி தெரி இது பிறந்த குழந்தை முதலில் நடிக்க பழகுது கண்டு. ஸோ தன் வினைதானே தன்னை சுடும், உன் கனவுகள் வாழ்வை பெறும், முதுகில விழுகிற எறிகனை அத்தனையும் புது வாழ்வை தரும், படிக்கிற வயதுல வறுமைகள் கொடியது, மதிக்கிற வனங்களை வெல்வது அரியது, மங்குற ஒளியில மண்ணெண்ண விளக்கில மண்ணில எழுதிய காலமும் கழிந்தது, குண்டிலும் குழியிலும் விழுந்து எழுந்து நான் கூச்சலும் கூட்டமும் காணவே இழந்தவன், என் அப்பனோ தோளில மூட்டைகள் சுமந்தான், என் பெற்றவள் மடியில கனவுகள் கிளந்தாள், கரை விழும் கலி காலம் உன் கனவுகள் பலியாகும். இது வந்து ஒரு கலி காலம், நீ நினைக்கிறதெல்லாம் பலியாகும், ஆனால் உன் நினைவுகள் நிலையானால் தென் திசையும் உன் பெயர் கூவும் என்று நான் என்னுடைய ஆரம்பத்தில் எழுதி இன்றைக்கு அந்த பாடல்கள் கொண்டாடப்பாடல எனக்கு உண்மையில சொல்ல போனால் எனக்கு சில நண்பர்கள் சொல்லுவாங்க, இந்த பாட்டை உலகமே கொண்டாடுது, எல்லாரும் கோலாகலமா இருக்கிறாங்க, நீ மட்டும் எதுக்கு ஒரு அதுக்கான பில்டப் ஒன்றுமே காண இல்லையே. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வாய்ஸனை கொண்டாடையில சனம் தமிழை கொண்டாடுதுன்றதை எனக்கு தெரிஞ்சிச்சு முதலே. அதாவது நான் எப்போ பாட துவங்கினோ அப்போக்கே தெரிஞ்சிட்டுது, இந்த அங்கீகாரம் வாய்ஸனர் கொடுக்கல,
இந்த தமிழுக்கு குடிக்கணும்னு. அதனால நான் தலையில் எடுக்கிறேன். என்னுடைய தமிழ் என்னோட இருக்கும் வரைக்கும் தான் எனக்கு இது தேவைப்படும்னு பார்த்து நான் இங்கே வந்து சொன்ன எல்லாருமே எனக்கு கூறின வாழ்த்துக்களையும் நான் இதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னா இந்த தமிழ்ன்ற விஷயத்தை வாய்ஸன் கொண்டு போகிறதுக்காக இதை ஒரு ஆயுதமாக எடுத்திருக்கிறாரு. அந்த ஆயுதத்தை கொடுத்த வேல், அதாவது நான் முருகன் என்று சொன்னால் அது ஒரு தனிப்பட்ட சென்டிமெண்ட். சிவனை கும்பிடுவேன், பிள்ளையாரில் விளக்கு வைப்பேன், எல்லாமே செய்வேன். முருகன் என்று சொன்னால் எனக்கு ஏனோ தெரியாது, வேலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அது எப்படி என்று தெரியல. நான் ஒரு விஷயம் இப்போ அம்துலோ என்னன்னா கதைக்கே சொல்லியிருப்பார், வாய்ஸன் இப்படி கும்பிட்டு போய் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு. அது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அதாவது கல்வி புலமை மட்டும் பார்த்து கொண்டு இருந்த எனக்கு இப்படியெல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்க விஷயம் வந்து ஒரு அதிசயமாக தான் என்னுடைய கண்ணுக்கு இருக்குது. ஏனென்றால் இலகுவில ஒரு விஷயத்தை அது நீங்கள் தமிழ்நாட்டில் போய் சாதிக்கிறன்றது வந்து இங்கேருந்து கிரியேட் பண்ணி போக முடியாது என்றது ஒரு பெரிய ஒரு தடையாக எனக்கு இருந்தது. அதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன 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 சிறு கற்கள் மேலே என் கண்ணுக்கு புலப்பட வச்சது இந்த வேல் தான். நான் முருகன் பாட்டு தான் என்னுடைய முதலாக இந்த பாட்டு இல்லை, இதுக்கு முதல் பாடியிருப்பேன். பொதுகையில் பிறந்து முருகன் வளர்ந்த கதையும், அதாவது முதலாக நான் வேலுன்ற ஒரு பாட்டு செஞ்சிருப்பேன். அந்த ரீல்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டாக வைரல் ஆகுது. அடுத்த நாள் அந்த சிஞ்சிதமோ தமிழ் ஓவியமோ அடி மாரதமோ இந்த காவியமோன்றது வைரல் ஆகுது. அப்படி தான் வாய்ஸில் தமிழ்நாட்டுக்கு தெரியப்படுத்தப்படுது. அதுக்கு பிறகு இப்போ இந்த வண்ண மயிலேறும் என் தங்க வடிவேலோன்ற பாட்டு எனக்கு ஒரு முதல் பதட்டம் இருந்தது. இதை தாண்டி நான் சினிமா துறையிலான பாட்டுகளும் பாடியிருக்கிறேன். பொண்ணு சிரிச்சா சில்லற கலகலண்டும் இருக்கும், பக்கத்து வகுப்பில் பவித்ராண்டும் இருக்கும். எல்லாமே எங்கள்ட பள்ளி பருவத்தில் நாங்கள் கடந்து வந்தது, எங்களோட படியெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், என்ன குறும்புகள் இருக்கும், எல்லாமே தான் அதில் இருக்கும். ஆனாலும் என்னுடைய நோக்கம், என்னுடைய கனவு என்றது வேற. எனக்குரிய கனவுன்றது அப்படி என்றால் ஈழத்தில், அதாவது எங்களோட நாட்டில் என்ன மாதிரியான செந்தமிழ் சொல்லிசை கலைஞர்கள் இன்னும் ஒரு 1000 பேர் தோன்றணும். இதுக்கு பிறகு வர்ற ஜெனரேஷனுக்கு இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஒரு ஆங்கிலம் கலந்த ஒரு தமிழோ அல்லது ஒரு ஆங்கிலம் கலந்த பாடல்களோ போகாமல் என்னுடைய வரலாறுகளை சொல்கிறதுக்கான பாடல்களை சொல்லிசையில் கொடுக்கணும். அதுக்கு என்ன மாதிரி ஒரு 1000 பேரை உருவாக்கணும் என்றுதான் என்னுடைய கனவு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ஸன் வந்து 4 படத்துக்கு ஹீரோவாக சைன் பண்ணியிருக்கிறாருன்றது வாய்ஸனுக்கு ஆகா சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் தான். ஏன்னா வாய்ஸனுக்கு சந்தோஷம்ன்றது சொல்லிசையில் ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்ன்றதான். எனக்கு இந்த கதாநாயகனாக நான் ஓமென்று சொன்னதுக்கு காரணம், ஒரு கதாநாயக நாயகில் எனக்கு இன்னும் அதிக வளங்கள் கிடைக்கும். என்னோட சேர்ந்து இன்னும் ஒரு 100 பேரை கொண்டு போகிறதுக்கு என்னுடைய நண்பர்கள் ஒரு ஆள் இப்போ இங்கிலாந்து லண்டனில் நிற்கிறார், அதில் வர முடியல. இன்னொருத்தருக்கு விசா இதுக்காக கொழும்பு போயிருக்கார், வர முடியலை. இல்லாத என்னுடைய நண்பர்களும் என்னோட சேர்ந்து அவர்களுடைய நோக்கமாக தான் தமிழ் என்ற விஷயத்தை எப்படியாவது விஷயத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அது இப்போ வர்ற பாட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியான விஷயம் இல்லாமல் அதுக்குள்ள தமிழ் இருக்கணுமென்று ஒரு ஒரு நோக்கம் இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் முன்னெடுத்திருக்கிறேன். அதை தாண்டி இந்த பாட்டு ஃபஸ்ட் அந்த வண்ணமயிலேறும்ன்ற இந்த பாட்டுன்ற விளக்கத்தை ஃபஸ்ட்டை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு போயிடுறேன். வண்ண மயிலேறும் என் தங்க வடிவேலோ, கந்தன் உனை காண தினம் ஓடி வருவேனோ, செந்தமிழை காக்கும் வேல் சேவல் கொடியானோ, எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ. எப்படின்னா வீட்டிலிருந்து கோயிலுக்கு முருகனுக்கு கும்பிட விதைகளே வீட்டை சொல்லிட்டு வலிக்கிட்டுறேன், நம்ம முருகனுக்கு கும்பிட்டு வாரன்ட்டு போட்டு இஞ்ச கும்பிடுவேன். செவ்வாய்க்கிழமையில செல்வ ஜனதிக்கு போவேன். எப்படியாவது செல்வ ஜனதி போய் கும்பிடுறது வளமை. அப்போ நான் கும்பிட்றேன். அது முருகனுக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் கும்பிட்றேன். இதைத்தான் எல்லாருமே செய்கிறோம். எல்லாரும் கடவுளை கும்பிட்றோம், எல்லாருமே ஒரு விஷயத்தை வேண்டுறோம். அதுக்கு பதில் கிடைக்குதோ கிடைக்கலையோன்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உணர்ந்து கொண்டாத்தான் அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு விஷயம் உங்களுக்கு கடவுள் தாரான்னு நீங்கள் எப்போ நம்ப வலிக்கிறீங்களோ அண்டையிலேருந்து உங்களோட லைஃப் வந்து வேறு மாதிரி மாறும். அதுக்கு எனக்கு அப்படி தான் நடந்தது. ஸோ அதான் எழுதியிருப்பேன். எண்ணி எண்ணி பாடும் என்றால் கவுண்ட் பண்ணி பாடையில், எண்ணி எண்ணின்றது நான் தினமும் அவனை யோசித்து பாடிக்கொண்டிருக்கேன். அப்படி பாடுற என்ன அந்த கந்தன் அறிவானோ, தோளிலே காவடி சுமந்து ஓடினேன் அவன் ஆலயம் நுழைந்து, பாடினேன் படி வேலனை நினைத்து, ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்தண்டு. அதாவது நான் காவடி என்றது நான் நினைக்கிறேன் முதல் வந்து அம்மா அப்பா தான் இன்றைக்கு
தேர் காவடி எடுக்கணும் நேர்ந்துருக்குது, காவடி எடுத்தா காவடி எடுப்பேன். ஒரு வயசு வந்தோடனே ஒரு எல்லாரும் எல்லா படியிலும் ஒரு 15-16 வயசு வரைக்கும் ஒரு 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 வேறு மைண்ட் செட் மாறும் தானே. அந்த டைமில் யோசிச்சேன், ஏன் காவடின்றது ஏன் சும்மா நாங்கள் உடம்பை வருத்தணும், எதுக்கு முள்ளு குத்தணும்? எனக்கெல்லாம் அந்த ஊசி போடுறதுனாலே பயம், அப்போ முள்ளு எல்லாமே குத்தணும் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி மனசுல, ஏன் காவடி எடுக்கணும் அப்படின்னு. இப்படி இருக்கல ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு வேண்டிய கடவுள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டே ஆகணும், அப்படி ஒரு 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 சந்தர்ப்பம் ஒன்று எனக்கு வருது என்னுடைய குடும்ப ரீதியான. அப்போ சரி சொல்லிடுறேன். என் அக்காவுக்கு வந்து முதல் தரம் கல்யாணம் செஞ்ச புதுசில் வந்து அக்கா வெளிநாடு போகணும். அதுக்கு முன்னம் அக்காவுக்கு வயிற்றில் பிள்ளை இருக்குது. அது ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு முதல் தரம் ஒரு பயம் கொண்டு வருது, அக்காவுக்கு இப்படி இருந்தக்கு ஒரு பயம் வருது. அப்படி நான் மனசில் வேண்டுறேன், நான் முருகா உனக்கு முழுவதி காவடி எடுத்துறேன், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு அக்காண்ட குழந்தை கிடைக்கணும். அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய எனக்கு ஏதோ போராட்டம் மாதிரி இருக்குது. அது எனக்கு ஏதோ இலகுவாக ஒரு சோழியெல்லாம் வந்தது. அப்பேக்க துவங்கினான் காவடி எடுக்கிறது. அப்போ மனமுருகி நான் முருகன்ட்ட ஒவ்வொரு முறையும் காவடி எடுக்க ஒரு விஷயம் கேட்பேன், எனக்கு அடுத்த முறை இந்த விஷயம் நடக்கணும். நான் கேட்குறத விட 1000 மடங்கு தான் எனக்கு வந்து சேரும் அந்த காவடி எடுக்கிறதில்ல. நான் தைப்பூசத்துக்கு பைரவில் இருந்த முருகனுக்கு வரைக்கும் சரி, இல்லை பிள்ளையார் காவடி எடுக்க சரி, மனசில் வச்சுக்கிறான் தான். அதைத்தான் தோளிலே தோளிலே நான் காவடி சுமந்து ஓடினேன், மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன், அவனாலயம் நுழைந்து பாடினேன், வடிவேலனை நினைத்து. இவ்வளோ என்னுடைய மனசில் இருந்து தள்ளிட்டேன் முருகனை பற்றி. தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆண்டவன் நீ, தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆண்டவன் நீ, மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனிமலை ஆள்பவன் நீ, பொங்கு கடலோரமாக செந்தூரிலே வாழ்பவன் நீ, வள்ளி தெய்வ யானையுடன் திருத்தணிகை நாயகன் நீ, தனக்கொரு தனித்துவ படையென நிலமென வான்மையில் ஏறியவன் முருகன், பாடங்கள் சொன்ன மகன். அதாவது அம்மா அப்பாவோட குவைச்சு கொண்டு ஒரு பொடியன் வெளியில் போகிறான், போயிட்டு ஒரு எங்கட வயசு பொடியன் மாதிரியே பாருங்கவன். அப்படிதான் முருகன் வீட்டை குவைச்சு கொண்டு வெளியில் போகிறான். போனவன் என்ன செய்கிறான், நிலையில் தான் ஒரு குன்றில் நின்று கொண்டு தான் இருந்த இடத்துக்கு தெரிய இடம் எல்லாமே தன்னுடைய நாடு தன்னுடைய தேசம் வந்து அரசனா முருகன் மாறுறான். ஸோ அதில் தான் அங்கே 2 விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். பார்வதி மகன் நான் இன்னும் ஒரு ஆளை சொல்கிறேன், கரிகாலனை. ஸோ அவரையும் அதில் அவரும் அதில் இருக்கிறார் என்னுடைய பாடல். எப்படின்னால் தனக்கொரு தனித்துவ படையென நிலமென வான்மையில் ஏறியவன் முருகன், பாடங்கள் சொன்ன மகன். நீ இப்படித்தான் இருக்கணும், உன் அறநெறி இதுதான் எங்களோட தமிழ் மக்களோட பண்பாடு, இதுதான் கலாச்சாரம், இப்படித்தான் நாங்கள் இருக்கணும் என்ற பாடங்கள் சொன்ன மகன். யாரும் எனக்கு இல்லை என நாதியற்று நான் கிளங்க, எங்களுக்கு யாருமே இல்லையோ எங்களை ஒருத்தர் காப்பாற்ற மாட்டோம் நெக்கேக்கில் கரம் கொடுக்க வர்றப்போ வந்தது ஒரு வேல், அதை மாதிரி நின்றதும் ஒரு வேல் தான், அது பார்வதி மகன். ஸோ யாரும் எனக்கு இல்லை என நாதியற்று நான் நிற்கையில் ஆறுதல் சொன்ன மகன், அவன் ஆறுதோல் வென்ற மகன். வா என்னை காக்கும்படி வேலையா, நீ இன்றி வேறு துணை யாரையா ஆரையா, புதிகையில் பிறந்து முருகன் வளர்ந்த கதையும், பிறனவ பொருள் மறந்ததில் வேல் சினந்தன்று கொடுத்த சிறையும், வள்ளி தெய்வ யானையுடனே காட்சி அருளும், தன்னிகையின் நாயகன் உன்னை காணையில் இன்னல் ஓடி மறையும். அதுக்கு பிறகு இந்த 6 பட வீடுகளில் இருக்கிற முருகனை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு, தமிழ்நாட்டில் இப்போ நான் எங்களோட ஈழத்தின் பெருமைகளை எல்லாமே நான் அதிகம் பாடி இருக்கிறேன். தமிழ்நாட்டில் என்ன ஆட்சியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலும், யாரை கட்டிங்கனாலும் எந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாலும், நான் ஒரு ஷூட்டில் போய் கொண்டிருப்பேன், அல்லது ஒரு ரெக்கார்டிங் போய் கொண்டிருப்பேன். நான் போகிற காருக்கு முன்னுக்கு போகிற காரில் பின்னுக்கு வேல் இருக்கும், அல்லது முன்னுக்கு வேல் இருக்கும். எங்கே பார்த்தீங்கன்னாலும் வேல் முருகன் எல்லாமே இருக்கும். ஸோ எந்தனையாலும் சுந்தர வேலும், சுந்தர வேல் என்றால் வடிவான வேல், எந்தனையாலும் சுந்தர வேலும் சேவல் கொடியேறும் செந்தமிழ்நாடும். அதாவது செந்தமிழ்நாட்டில் சேவல் கொடி தான் ஆட்சி, அங்கே வேறு ஆட்சி இல்லை, சேவல் கொடி தான் அங்கே ஆட்சியே. சேவல் கொடியேறும் செந்தமிழ்நாடும் கந்தனை பாடும் எந்த நின்னாவும் அவனை காணும் பொழுதொரு துன்பங்கள் தீரும். குமரனை கண்டதும் எனக்கு கவலை இல்லடா, குன்றத்துக்கு குமரன் இல்லடா, என்றைக்குமே முருகனை நான் மறந்ததில்லடா. எனக்கு தீயது வந்தாலும் நல்லது நடந்தாலும் நான் முருகனை மறக்க மாட்டேன். 5 இடங்கா நான் இறக்க நல்லவா, 5 இடங்கா நான் கடம்பன் புள்ளடா, கடம்பனை மறந்ததில்லடா,
மண்டியிட்டு மண்ணில் விழ என்ன விட்டதும் இல்லைனா, என்னை விழுந்து கொண்டு விட்டதும் கிடையாது. அதாவது நான் அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், விமர்சனங்களை பார்த்துருக்கிறேன், ஆனால் தோற்றது கிடையாது. தோற்க விடாமல் என்ன வச்சுக்கிறது அவன் தான். 5 அடங்கா இதில் தான் திரும்ப நான் எங்கட தமிழுக்கு வரணும். அப்படினால் ஈழத்தமிழுக்கு வரணும்னால் 5 அடங்கா நான் அரக்கன் அல்லவா, அதான் சொன்னேன். ராவணன் நீங்கள் அரக்கன் என்று சொன்னாலும் சரி, அசுரன் என்று சொன்னாலும் சரி, சரி அப்போ நானும் அரக்கனே, நானும் அசுரன் என்று நானும் ஏற்றுக்கொள்வேன். 5 அடங்கா நான் அரக்கன் அல்லவா, அருந்தமிழ் கிறுக்கன் அல்லவா, 6 முகன் ஆளும் மண்ணில் வாழும் தமிழன் அல்லவா என்று இதில் முடிச்சிருப்பேன். அதுக்கு பிறகு ஆக்கிற 6 தோருடன் காக்கிற கருணையின் எழுது ஐயனை பெண்ணிரு கைகளும் காக்கிற கடமையில் பாய்து குற்றம் ஒரு சற்றும் இனி தொட்டும் தொடராமல் என்னை காக்கும் கந்தா கடம்பா பழனி பதிவால் முருகா வெட்டும் வர அடி முழங்குது வெற்றி வேலாயுதன் படை இறங்குது. நல்லூர்ல முருகன் வெளியில வரைக்க பார்த்தீங்கன்றால் ஒரு அரசன் போருக்கு வெளியில வரைக்க வந்த மாதிரி அந்த முரசெல்லாம் முழங்க வெளியில வர்றது பார்த்தீங்கன்னா புல்லரிக்கும். ஒரு நிகழ்கால வாழ்க்கையில ஒரு அரசனை நீங்க பார்க்கணும் என்றால் நல்லூர் முருகன் வெளியில வரைக்க பார்த்தீங்கன்றால் அந்த ஃபீல் வரும். வெட்டும் வர வெடி முழங்குது வெற்றி வேலாயுதன் படை இறங்குது, முட்டும் கடல் முந்தி அடிக்குது, கந்தனை காணக்கண் தேடி துடிக்குது, காலடிகள் தாண்டி தூக்கிய காவடிகள், கடம்பனை போற்றிய காவடிகள், சக்திக்கரை முத்துக்குமரனின் முத்தமிழ் பேரலைகள் என்று இந்த பாட்டை முடிச்சிருப்பேன். இந்த பாட்டு இப்போ கேரள மண்ணில் ஒரு முருகன் பக்திமயமாக தான் வைரலாக இருக்குது. இந்த ஒரு கேளிக்கையாவோ அல்லது ஒரு ஒரு டான்ஸ் பண்ணினாலும் ஒரு பக்திமயமான சூழல் தான் அது வைரலாக இருக்குது. ஸோ அப்படியான ஒரு 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 பிரபலத்துக்கு நான் ஒரு பாடல் செஞ்சுருக்கிறேன்ற நினச்சி சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்து என்னை வாழ்த்துறதுக்கும், என்ன வாழ்த்துறதுக்கு இல்லை தமிழை வாழ்த்துறதுக்கும் இவ்வளோ நேரம் ஒன்று கூடியிருந்த எல்லாருக்கும் என் உறவுகள் எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நான் இப்போ உங்களுக்காண்டி பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் பாட்டு, முருகர் பாட்டு. ஸோ வாங்க. விழிக்கு துணை திருமென்மலம் பாதங்கள். அதே மாதிரி முருகன் எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதளவுக்கு என்னுடைய ஈழத்தமிழ் தேசத்தை பிடிக்கும். ஸோ அதுக்காக முதலா சுந்தர மங்கை நஞ்சு கொடி கட்டி என்று ஒரு பாட்டல் இருப்பேன். வீரம் விளையாடும் கர ஈழ மண்டலம் கடலாடும் படை கொண்ட போவனம் தமிழ்தானே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது எங்கிலும் அடக்கு முறைகள் அதை உடைத்து எறிந்து தன்னை நிமிர்ந்து வாழ சில பெண்கள் பிறந்த கதை. உனக்கும் எனக்கும் என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை தாகம் எடுத்து அந்த வானில் பறந்து அந்த வானம் அளந்த கரை காண பறந்து படை மண்ணை நினைத்து உன்னை நினைத்து என்னை நினைத்து வீரம் விளைந்த படை மண்ணில் மலர்ந்த போர்க்கொடி மலர்ந்து மகர்ந்த மண்ணின மரகத முடியது முப்பாட்டன் ராவணன் 10 தலை ரத்தத்தில் ஒரு போர்க்கொடி மலர்ந்தது. ஸோ பாட்டுகளை படம் ரெடி. மாகடல் நிலம் வானிலும் நனி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே அதிகாரம் நிறுவாய் குறை வாளினை எடடா கொண்டு யோசனை எல்லாமே குவை வாழும் புள்ளியே உயர் குணமேவிய தமிழா. சுந்தரமங்கை நஞ்சு கொடி கட்டி நான் உயிர் வாழ கடலில வேங்கை படகில வாழ்கின்றோ சுந்தரமங்கை நஞ்சு கொடி கட்டி நாம் உயிர் வாழ கடலில வேங்கை படகில வாழ்கின்றோ பயமறியாமே
வானரம் யார் வாழுவார் காட்டிலே திருவை கூட்டம் மாறும் தாவிட காட்டில் வீரம் பிள்ளையாடி கரகீழ மண்டலம் கடலாடும் படை கொண்ட பொங்கலம் பகதானே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது எங்கிலும் முறைகள் அதில் தீர்ந்து தரணும் இது வாழ சில பெண்கள் பிறந்த கதை விளக்கு என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை சாபம் எடுத்து கதை வாணி பறந்து கதை வானம் வளர்ந்த கதை கால பறந்து படை மண்ணை நிலத்து கதை உண்ணை நிலத்து கதை எண்ணெய் நிலத்து கதை வீரம் விளைந்த படை மண்ணில் பிளந்த பொற்படி விளர்ந்து மகர்ந்த மனித மரகத உடையது முப்பாட்டன் ராவண பத்திர ரத்தத்தில ஒரு பொற்படி விளந்தது மனமோ ஒரு வாடிலே மறந்தால் வாழ்நாள் சுடுகாடு பருமை வரலாம் பலனோடு இறைவாவது மலையில கப்பல் நனையுது அலையில முத்தம் நனையுது பறந்துகள் வட்டம் நனையுது சத்தம் கேட்குது மலையில கப்பல் நனையுது அலையில முத்தம் நனையுது பறந்துகள் வட்டம் நனையுது சத்தம் கேட்குது தந்த பூமியை குமான் கூட்டம் ஒரு சில வானரம் யார் வாழுவார் காட்டிலே தேவை கூட்டம் வரலாற்றின் வீரத்தின் வரவிளக்கென வகுத்தது வெண்ணிக்காடு விளையாடும் மரங்களும் மண்களும் கூடிய வாழ்ந்தது வேங்கைகளோடு நத்தை தோட்டுக்குள் கிடக்கின்ற முத்தை தேடுற வித்தை கூட்டம் சொத்தை எடை காட்டி நாட்டுக்கு விற்பனை பொருளை விற்றிட மாட்டான் அசுர குலத்து குழந்தை என பிறந்து வளர்ந்த பறந்தை கூட்டில் அடைத்து பொம்மை போல வளர்த்தெடுத்தது பம்பை அடிமணி வந்து பரம்பொருளது படியில கலை மகளது கலை பசு வடிகிற சகுனிகள் அது பகடைகள் பல வருகிற வழிமுறைகளை வகுத்தது வழி நடுவில் தடைகள் பல கடந்து என் தலைவன் பழி நடந்து என் இனத்தின் பலம் அறிந்து இனி வருவேன் நான் எழுந்து மலையில கப்பல் நனையுது அலையில முத்தம் விடுக்குது பறந்துகள் வட்டம் விடுக்குது ரட்ட சத்தம் கேட்குது மலையில கப்பல் நனையுது அலையில முத்தம் விடுக்குது பறந்துகள் வட்டம் விடுக்குது ரட்ட சத்தம் கேட்குது மலையில கப்பல் நனையுது அலையில முத்தம் விடுக்குது பறந்துகள் வட்டம் விடுக்குது ரட்ட சத்தம் கேட்குது. எனக்கு எனக்கு 2 பாட்டு தான் நான் முதலே கேட்டது ஒரு 4-5 பாட்டு அது பாடண்டு நான் தனியாக பாடுறபடியால் ஒரு 2 பாட்டு தான் ரெடியாக இருந்தேன். அப்படி எனக்கு நேற்று முழு நாள் ஷூட் இருந்தது யாழ்ப்பாணத்தில். விடியத்தான் வந்து நித்திரம் கொண்டு ஒழும்பி ஸோ 2 பாட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்குரிய தெம்பு இருக்குது உடம்புல. ஸோ அதனால தான் 2 பாட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன். முருகனுக்கு கொண்டு இது கொண்டு இவ்வளோ அதாவது இதில் நன்றி சொல்கிறதுக்கு கிண விஷயத்தில் கடமைப்படுறேன். என்றால் அதுக்கு முன்னும் இதில் ஏற்புரையில் ஒரு சில விடயங்களை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்றால் சில ரிக்வெஸ்ட் இருந்தால் அதாவது என்னட்ட சில விஷயங்கள் தெரியப்படுத்தியிருந்தேன். அது முதலாவது வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறார்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு களிப்பாட்டம் போதை பொருள் எல்லாமே ஒரு விஷயத்தில் போயிட்டு அந்த எண்ட் ஆகிற இடம் அதுதான். அந்த இடத்துக்குள்ள போகிறதால தான் அவங்க லைஃப் எண்ட் ஆகிறது. ஸோ நான் இதுக்கு வர்றதுக்கு முதலே வீட்டை தெரியும் எல்லாருக்கும் எனக்கு போதை சம்பந்தமான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னு சொன்னால் என்னை பார்த்து என்னை விட சின்ன 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 சிறுவர்கள் தான் வாய்ஸ் அண்ணா மாதிரி வரணும் என்று இன்ஸ்பிரேஷன் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவனுக்கு நான் ஒரு போதை பாய்ச்சி வந்து 2 ஸ்டேஜில் பாடினாலோ இல்லை ஒரு தேவையில்லாத விஷயத்த பாட்டுக்கு சொன்னாலோ நாளைய சமுதாயத்தை நான் பலதாக்கிறேன் இருக்குமென்றதால அந்த விஷயத்தை நான் இது வரைக்கும் செய்யவும் இல்லை, செய்யவும் மாட்டேன். அதை நான் இந்த சொல்லிக் கொடுறேன். அதை விட நான் சொன்னேன் என்னுடைய சமுதாயம் தான் அதாவது வாய்ஸை தானாக முளைச்ச காலம் இல்லை. என்னுடைய குடும்பம் என்னுடைய சமுதாயம் என்னுடைய சூழல் தான் இதை கிரியேட் பண்ணது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வேற பிரதேசங்களில்
வேறு நாடுகள் போயிருக்கல அங்கே ஒவ்வொரு கிளப்னு சொல்கிற கலாச்சாரம் இருக்குது. அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, சில கிளப்னு சொல்கிற கலாச்சாரம் இருக்குது. கிளப்பிங் போவாங்க படிகள் வந்து ஒரு 10 மணிக்கு பிறகு போய் இரவெல்லாம் ஊர்லாம் சுற்றி அங்கே பாடி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு விடியத்தான் வீட்டை வருவாங்க ஒரு 3-4 மணிக்கு. அந்த கலாச்சாரம் முற்றுமுழுதாக யாழ்ப்பாணத்தில் இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கிறதே எங்களோட இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நான் என்ன சில உனக்கு இந்த பழக்கங்களே இல்லைன்னு. ஏன்னா எங்களோட இடத்துல பொம்மனாவே எங்களோட ஈழப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு கழிப்பான விடுதிகளோ அல்லது எப்படி சொல்றது தேவையில்லாமல் இளைஞர்களுடைய புலன் திரும்புகிற பகுதிகள் இல்லை. என்னுடைய நண்பர்கள் நான் இந்தியாவில் வேலை முடிச்சுட்டு வந்தால் என்னுடைய நண்பர்களை நான் கோயிலில் தான் சந்திச்சு கதைப்பேன். எல்லாரும் கோயிலாம் இருப்பாங்க சேர்ந்து. அவங்க பார்க்கணும்னா கோயிலடியில் போய் அம்மான காட்சி சொல்வேன். நான் கோயிலடியில் படிகளில் போயிட்டு வரணும் தான் போவேன். ஸோ என்னுடைய சமுதாயம் என்னை சுற்றி இருக்கிற சூழல் என்ன தவறுதலாக நடத்தினால்தான் நான் தவறாக மாறணும். அதனால் எதிர்வர்ற சந்ததிக்கு நான் எடுத்துக்காட்டாக இருப்பேன்றதை நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். அதை தாண்டி நான் என்னுடைய கான்சர்ட் எல்லாமே என்னுடைய பேர்லையோ அல்லது என்னுடைய நண்பர்கள பேர்லையோ செய்யலாம். நான் அப்படி செய்கிறது கிடையாது. எங்கட படியல் என்ற ஒரு நேம், அதாவது எங்கட படியல் ஒரு பேருக்கு கீழே தான் என்னுடைய கான்சர்ட் எல்லாமே செய்யறேன். அது காரணம் எங்கட படியல்ன்றது ஒருவனே வாயிசனோ திசோனோ அட்விகோ கிடையாது. என்ன மாதிரி இங்கே இருந்து வளர்ந்து வர்ற எல்லா கலைஞர்களும் என்றதான் என்னுடைய நோக்கத்தில் இருக்குது. ஆகவே இது ஒட்டுமொத்தமான கலைஞர்களுக்கு ஒரு திறந்த வழி. என்னுடைய லேபிள் அது ரப்சிரோனா இருக்கட்டும், எங்கட படியலாக இருக்கட்டும், பிராண்ட் பிளிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு புது லேபிள் தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணி அதில் தான் இந்த காக்குமடியில் வந்திருக்கும். ஸோ எல்லாமே புதுசாக வர்ற கலைஞர்களுக்கான ஒரு அத்திவாரமாக இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. அதை விட என்னுடைய கருத்து அப்படி என்றால், அம்மா அப்பா வந்து சின்னல்லையே பிள்ளையில அந்த கலைத்துறையில் விட்டுருங்கோ என்றது வந்து என்ன தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்கணும்னு இல்லை. அதாவது கல்வித்துறையை முதல் முடிச்சு ஒரு படிப்பை ஒரு பக்கம் பார்த்து அது ஒரு புறம் இருக்க கலைத்துறையை படிப்போம் என்றால் கல்வி தான் முதலாவது ஆயுதம். அது கையில் இருக்க வரைக்கும் தான் அறிவு சார்ந்து எப்படி நாங்கள் அதில் எப்படி மிதந்து அடுத்த பக்கத்துக்கு போகலாம்ன்றதுக்கு ஒரு கல்வி ஒரு பெரிய ஆயுதம். ஆகவே கல்வியை ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு கலைத்துறையிலையும் காலடி வையுங்கன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதை தாண்டி முற்றுமுழுதாக அதாவது என்னுடைய பேர், அதாவது என்னுடைய அம்மப்பான்னு சொல்லலாம், ஆறுதல் முருகன் ஐயா அவர்கள், செஞ்சொட் செல்வன் ஆறுதல் முருகன் ஐயாவுடைய பேரனாக இந்த இடத்துல நிற்கிறதுலையும் நான் பெருமை கொள்கிறேன். அதான் நீங்கள் வந்திருக்கிற என்னுடைய ஆசான்கள் சிவராயா மாஸ்டர் அவர்கள், அதோட அதாவது மாக்கண்ணையை வந்து நான் என்னுடைய நண்பன் அப்பான்னு தான் சொல்லுவேன். ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரு கலைஞனா ஒரு ஊரில் தெரிஞ்சிருந்தாலும் ஜது, அதாவது மாக்கண்ணன் படியன் வந்து என் ஃப்ரெண்ட். அவங்க எல்லாரும் வந்து சிறு இதில் எல்லாரும் சேர்த்து ஒரே கிளாஸ். அவங்களே அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, நீ ஏதாவது ஒரு விஷயம் பாட்டு இதெல்லாம் போடா, இல்லை ஒரு பரதநாட்டியம் சொன்னதா படிக்கிறா என்ன, அவங்க அந்த நேரமே புஷ் பண்ணுவாங்க செய்ய. இன்று வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சு ஒரு ஃபோன் அடிச்சு என்ன செய்யறா எதை போறான்னு கேட்கறது ஜது. சொன்னாங்க ஜதுசண்ட அப்பாவா மகனாக்கி இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லிக்கொண்டு எல்லாத்துக்கும் சார்ந்து திருநெல்வேலி தமிழ் கலாமன்றம் சார்பாக வந்த மூதனண்ணாக்கு, அடுத்து பொறுப்பாக நடத்தி கொண்டிருக்க மூதனண்ணாக்கு, மற்றது அமிர்த சிந்து அண்ணாக்கு அந்த அக்கா அவங்களுக்கும் நன்றி. அதை விட முற்றுமுழுதா தனோபி அண்ணாக்கு இந்த இடத்துல என் சார்பாக ஒரு பெரிய கரகோஷம். ஏனென்றால் ஒவ்வொரு இந்த நினைவில் வளாகத்துக்குள்ள இருக்கிற எல்லா படியலும் ஒன்று திரண்டோட நிற்கிறாங்க என்று சொன்னால் அது ஒரு ஒரு தலைமைத்துவம் ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணி அடுத்து வர்ற இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஊக்கத்தை கொடுத்து இதை மாதிரியான இன்னும் 1000 நிகழ்ச்சிகள் நடத்தணும்ட்டு என்னுடைய வேண்டுகோளும், அதுக்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் என்றது இந்த இடத்தை சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் நன்றி. யாருக்கும் நன்றி கூற மறந்திருந்தாலும் என்னுடைய சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.